வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு our show மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியாக பரபரப்பாக போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்பில் ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக என்டர்டெய்னிங்காக ஏதாவது ஒரு ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மளை எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள். ஸோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி தராங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகிர்மா பார்க்கக்கூடியது முத்திரை, சுச்சி முத்திரை. அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். உட்கார்ந்ததுல எதுல வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம். இப்போ நான் பத்மாசனா போட்டு உட்காந்துருக்கேன். இல்லைன்னா நம்ம நாற்காலியில கூட உட்காந்துக்கலாம், இல்லைன்னா மெத்தை மேல கூட நம்ம உட்காந்துக்கலாம். இப்போ கைகளை நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 4 விரல், கை ரெண்டுமே பக்கத்துல வச்சுட்டு இந்த 4 விரல்களுமே இப்படி மூடிட்டு இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் நல்லா நீட்டிட்டு, இப்போ இந்த கட்டை விரலை வச்சு இந்த நடு பகுதியில எல்லா விரல் மேலேயும் படுற மாதிரி நம்ம மடிச்சு இப்படி வைக்க போறோம். நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கிடையாது, ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரல் நல்லா நேரம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கை வைக்கிற பொசிஷன்லயே நமக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இதுல நம்ம மாறு பகுதி கிட்ட கைகளை இப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே இப்படி வைக்கலாம். ஆனா நம்மளோட இந்த ஆள்காட்டி விரல் நல்லா மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு கண்களை மூடிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாறு பகுதியில வைக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகளை நம்ம தொடை பகுதியிலுமே வச்சுக்கலாம். நமக்கு தேவை இந்த ஆள்காட்டி விரல் நல்லா நேரா இருக்கிற மாதிரி இருக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ இதுல ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். எப்பயுமே ஒரு முத்திரையை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்துட்டு வெளியில விடணும். ஒரு முறை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 5 முறை அந்த மாதிரி மூச்சு நல்லாவே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மூச்சை அப்படியே கவனிக்கிற மாதிரி இருக்கும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். நம்ம எதுக்காக இந்த ஆள்காட்டி விரல நம்ம நீட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு பார்த்தோம்னா, இதுலதான் நம்மளோட அந்த பெருங்குடலோட அந்த மெரிடியன் சொல்லுவாங்க. அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனோட மெரிடியன் இந்த விரல்ல தான் இருக்கு. ஸோ அதனால நீட்டி வைக்கிறதுனால அதோட அந்த ஸ்டிமுலேஷன் அது நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளோட குடல்ல நல்லாவே ஜீரணம் ஆகிட்டு அந்த மலச்சிக்கல் வராம இது தடுக்கும். அதுக்காக தான் இந்த முத்திரை முக்கியமா பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பைல்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி தாராளமா அவங்க செஞ்சுக்கலாம். இப்போ நார்மலா இருக்க பர்சன்ஸ் இருக்குன்னா நமக்கு இது மலச்சிக்கல் வராம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடங்கள் செஞ்சிடலாம். காலையில மாலையில மட்டும் அப்படி செஞ்சிடலாம். இப்போ பைல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஒரு 4 முறை அவங்க செய்யற மாதிரி இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு பலன்கள் ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ இந்த முத்திரை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால உலகம் ஃபுல்லாக சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்க்குறோம். ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம எதன் அடிப்படையில இருக்கோம், நம்ம ப்ரெசென்ட்ல
ப்ரெசென்ட்ல நிகழ்காலத்துல, பாஸ்ட்ல இறந்த காலத்துல, ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல. ஸோ இந்த மாதிரி 3 காலங்கள்லயும் நமக்கு எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது, அதையும் பெர்ஃபெக்ஷனா எப்படி பேசலாம், கண்டினியூஸ்ல எப்படி பேசலாம் அப்படின்றதும் இருக்கு. ஸோ ஒரு விஷயங்களை நம்ம எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது வந்து ஸோ தர் இஸ் அ ப்ராஸ்பெக்டிவ் இல்லையா, இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு ரூல் பேஸ் பண்ணி நம்ம பேசினா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரூல் அப்படிங்கிறது வந்து which is certain kind. நமக்கு வந்து ஒரு டென்ஸுக்கு வந்து ஒரு 12 ரூல் இருக்கு. அந்த 12 ரூலை கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு காலங்களையும் நம்ம அமைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி அமைக்கும் போது அந்த அமைக்கக்கூடிய காலம் வந்து பாசிட்டிவ்ல அமைக்கிறோமா, நெகட்டிவ்ல அமைக்கிறோமா, இல்லை நம்மளோட இன்ட்ராகேட்டிவ் அமைக்கிறோம், அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸோடய அமைக்கிறோம். அது இல்லாமல் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்லேயே கண்டினியூஸ்ல அமைக்கிறது, பெர்ஃபெக்ஷன்ஸ்ல அமைக்கிறது, சிம்பிளா அமைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி வேர்ப் ஃபார்ம் எப்படி ஹெல்ப் பண்ணும். ஸோ பொதுவாகவே ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்ன பண்ணும், ஒரு சென்டென்ஸை அழகாக ஹைலைட் பண்ணி காட்டும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் என்ன சப்ஜெக்ட், என்ன மாதிரியான ரூல், என்ன மாதிரி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் present continuous tense. So verb form V1, V2, V3, V1 plus ing. Present, past, past participle. So present அப்படின்னு வரும்போது play. விளையாடி அப்படிங்கிறது V2 and V3 வந்து played. விளையாடினான், விளையாடி இருக்கிறான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. And V1 plus ing. playing அப்படிங்கிறது தான். ஸோ பிளேயிங்னா which is running on that. அவங்க விளையாடி கொண்டு இருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பிளேட் அப்படின்னு வரும்போது விளையாடினான், விளையாட இருக்கிறான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. V2 and V3 ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல விளையாடி இல்லை விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் பிளே. ஸோ 3 ஃபார்ம் இருக்கு, V1, V2, V3 and as well நமக்கு V1 plus ing இருக்கு. ஸோ verb form ரெடி. இப்போ சப்ஜெக்ட் நம்ம as usual I, we, you, he, she, they, it அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்க வரும்போது ரூல். ஸோ என்ன ரூல் நம்ம எடுப்போம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஃபாலோட் பை இஸ், ஆர், ஆம் ப்ளஸ் V1 ப்ளஸ் ing அண்ட் ஃபாலோட் பை ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இதுதான் நமக்கு ரூல் அப்படிங்கிறது வருது. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யாருக்கு யார் மேட்ச் அப்படிங்கிறது. ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், he is, she is, they are, it is. ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்குன்னா ஒரு ஃபார்மேஷன், என்ன சப்ஜெக்ட்டுக்கு யார் சூட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், the children are playing. ஸோ the children are playingனா குழந்தைகள் விளையாடி இருக்கிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். அவ்வளோ வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுவே வந்து the children are playing cricket அப்படிங்கும் போது அது என்ன கேமோ அது. இப்போ children are playing cricket, ஃபுட்பால் அப்படின்னா குழந்தைகள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். சரிங்களா. அப்போ playing, குழந்தைகள், கால்பந்து, விளையாடி கொண்டிருக்கிறார்கள், ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, there is a singular and plural and child அப்படிங்கிறத singular which indicates a one. அதுவே children அப்படிங்கிறது plural.
நிறைய பேர் வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் கிடையாது, சைல்டுங்கிறது சிங்குலர் which indicates the one personality, அதாவது ஒரு குழந்தை. சில்ட்ரன் அப்படிங்கும் போது நிறைய குழந்தைகள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஃபுட்பாலுங்கும் போது குழந்தைகள் வந்து கால்பந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல நடந்துட்டு இருக்க விஷயம் வந்து அப்போ கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. அது கண்டினியூஸ்னா அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான். அது அப்படியே எண்டிங்கே இல்லாமல் போகிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ இந்த வேலையை பண்ணுறாங்க, இப்போ விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, நடக்கிறாங்கன்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பிளேயிங் ஃபுட்பால் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு வேர்ப் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது அந்த வேர்ப், அந்த ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த சென்டென்ஸை கரெக்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட நமக்கு காட்டுது. ஸோ நான் இன்னைக்கான சென்டென்ஸ், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வந்து உங்களுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே எலெக்ஷன் அப்போ ஒரு மிஷின்ல ஓட் போடுவோம் இல்லையா? இவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இவிஎம் அப்படின்ற மிஷினையே கண்டுபிடிச்சது, இந்த ஐடியாவே வந்தது அப்படின்னா அது சுஜாதா அப்படின்ற ரைட்டர் கிட்ட இருந்து தான். இவரை நமக்கு ரொம்ப பரிச்சயமா தெரியும். ஏன்னா அன்னியன், சிவாஜி, எந்திரன், இந்த மாதிரி சங்கர் அவருடைய எந்த படம் எடுத்தாலும் இவர் தான் அதற்கு எழுத்தாளராக இருந்திருப்பாரு. இவருடைய நாவல்லாம் பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இவர் ஒரு நல்ல டெக் பர்சன். அதனாலேயே இந்த மிஷினை இவர் தான் ஐடியா கொடுத்தாரு, ஐடென்டிஃபை பண்ணாரு. அண்ட் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் இப்போ வரைக்கும் இருக்காரு. டாட்டாய்ஸ் எல்லாமே ஸ்விம் பண்ண முடியுமான்னு கேட்டால் சில பேர் எஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாட்டாய் ஸ்விம் பண்ணாது, டர்ட்டில் ஸ்விம் பண்ணும். கடல் ஆமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையான ஆமைகள் மட்டும் ஸ்விம் பண்ணும். இது நிலத்துல ஊர்ந்து போச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அதுவே இதால் கடலில் ரொம்ப வேகமாக நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஹியூமன்ஸை விட 4 மடங்கு வேகமாக அதோடைய எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. ஆந்தைன்னு சொன்னதும் நைட்டு தான்ப்பா அதெல்லாம் வெளியே நடமாடும், நைட்டு தான் ரொம்ப அழகாக முழிச்சுக்கிட்டே இருக்கும், காலையில் நல்லா தூங்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது மட்டும் உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு சில வகை ஆஃப் ஆந்தை மட்டுமே தான் இந்த வேலையெல்லாம் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் டேயாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, நான் போய் வேட்டையாடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் ஆந்தைகள்லாம் வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு அடாப்டிவ் விஷுவலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரவில் அதுக்கு தேவையான அளவுக்கு கண்ணு தெரியும், பகலில் அதுக்கு தேவையான அளவுக்கு கண்ணு தெரியும். ஹியூமன் அளவுக்கு ரொம்ப அக்யூரஸியான பார்வை பகலில் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் அதோடைய இரையை வேட்டையாடுற அளவுக்கு அதுக்கான அக்யூரஸி இருக்குமா, அதுக்கான வெளிச்சமும் இருக்குமா, அதுக்கு எவ்வளோ வெளிச்சம் வேணும் அப்படின்றது அதோடைய கண்ணில் அதுவாகவே டிசைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் ஆந்தைகளுக்கு இருக்குது. ரோட்லலாம் எங்கேயாச்சும் பர்ஸு கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பர்ஸை எடுத்து பார்ப்போம். ஒரு சில நல்ல உள்ளங்கள்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அதில் ஏதாவது காண்டாக்ட் நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணி அதுக்கெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஆனால் இந்த பர்சன் நம்ம ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்க, தேங்க்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் ஜப்பானில் ஒரு வேளை இப்படி ஒரு பர்ஸு கிடந்தது, அந்த பர்ஸை நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது உங்களுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டை அந்த பர்ஸோடைய ஓனர் கொடுக்கணும். இது பர்ஸ் மட்டும் கிடையாது, எவ்வளோ வேல்யூபிளான திங்க் அவங்க தொலைச்சிருந்தாலும் அந்த திங்கை எடுத்து அவங்க ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ரெமினரேஷனை அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஜப்பானுடைய ரூல்லே இருக்குது. அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள் அவங்களுக்காக கொடுக்குறீங்கன்னா அந்த விலைக்கு ஏற்ற தக்க சன்மானத்தை உங்களுக்கு வழங்கியே ஆகணும், இல்லைன்னா நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு டீப்பான மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னாலே அது வெறும் பேட் திங் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால்ன்றது நம்மளுடைய பாடியில் தேவை. ஒருவேளை அது கம்மியாச்சுனாலும் பிரச்சனை தான், ஒருவேளை அது அதிகமானாலும் பிரச்சனை தான். அது கரெக்டான மீட்டரில் மெயின்டைன் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மொரிட்டேனியா அப்படின்ற இடத்த பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே ஃபேட் அண்ட் சப்பி கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா தான் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 8 நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய கேலரியை ஒரே நாளுக்கு சில டைம் ஒரே வேலையில் அவங்களுக்கு கொடுப்பாங்களாம், அதையும் அவங்க சாப்பிடுவாங்களாம். அங்கே சாப்பிட்டு பெண்கள் எல்லாரும் குண்டாகணும் அப்படின்றத மட்டுமே தான் அவங்களுடைய எண்ணமாக இப்போ வரைக்கும் பார்க்குறாங்க. அங்கே யாரெல்லாம் ரொம்ப சப்பியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் தான் லக்கியஸ்ட் பர்சன் அண்ட் எல்லாருமே அவங்கள லவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அங்கே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்கள் எல்லாமே உடல் பருமனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்களாம்.
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒருத்தங்க அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அங்கேயே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசனாக தான் ஆகும். ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுன்னு அமெரிக்காவில் ஈவன் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் கூட அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு தான் வரும். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம ஒரு என்ஆர்ஐயாக இருப்போம்ல வளர்ந்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் வரும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manjilvel Mali team.